வணக்கம். இது மனதின் மொழி. கோபம், சோகம், சந்தோஷம், பயம், இப்படி பல ரூபத்தில் ஏதோ ஒரு உணர்ச்சி போராட்டத்தில் தான் நாம் ஒரு நாளையே கடந்து போகிறோம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உணர்வுகளை கட்டுப்படுத்த முடிஞ்சா எப்படி இருக்கும்? அதுதான் தெரியலையே அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட பதிலாக இருக்கும். இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இன்னைக்கு முதலாக மனதின் மொழியில் ஒரு கெஸ்ட் இருக்காங்க. 2025ஓட முதல் எபிசோடு இது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தோட முதல் எபிசோடை இவங்களோட ஆரம்பிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரீத்தி கல்பனா, இவங்க ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ட்ரெயினர், ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 6000 பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு மேலே கடந்த 8 வருஷமாக எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங் மூலமாக மாற்றத்தை கொண்டு வந்தவங்க. மனதின் மொழி தமிழோட முதல் கெஸ்ட் இவங்க தான். ஸோ வெல்கம் பிரீத்தி, எப்படி இருக்கீங்க? ஓவர் டு யூ. வணக்கம், ரொம்ப சந்தோஷம். என்ன முதல் கெஸ்டா கூப்பிட்டுருக்கீங்கன்றதுல இன்னுமே ரொம்ப மகிழ்ச்சி. உங்க மூலமா எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ பிரீத்தி, சொல்லுங்கள், உங்களை பற்றி. ஏன் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், நீங்கள் நிறைய அதை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் உங்களோட பேக்ரவுண்டு வேறவா இருந்தாலும் கூட இந்த பர்டிகுலராக இதில் ஏன் வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அந்த ஒரு ஜேர்னி, அந்த ஒரு பயணத்தை பற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்குறவங்களுக்கு, பார்க்குறவங்களுக்கு. கண்டிப்பா. நான் ஐடியில் தான் என்னோட கரியர் ஆரம்பித்தேன். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸில் ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட வேலையெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணுவேன். எண்ட் ஆஃப் த டே எல்லா ரிசல்ட்ஸ் பக்காவா வந்துடும். ஆனா எனக்கு சம் கைண்ட் ஆஃப் ஒரு வேக்யூம், ஏதோ ஒண்ணு சரியா இல்ல அப்படிங்கிற மாதிரியே ஒரு எண்ணம் இருந்துட்டு இருந்தது. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்து ஒரு பிரேக் எடுத்தேன், குழந்தையோட இருக்கணும்னு. அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணும்போது எனக்கு மறுபடியும் ஐடியில போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ நான் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு இது நல்லா கனெக்ட் ஆச்சு. ஓகே, நம்ம ஏன் ட்ரைனிங் பண்ணக்கூடாது? எங்க அம்மா டீச்சர்ன்றதுனாலயோ என்னவோ தெரியல, இந்த ட்ரைனிங் ஃபீல்ட்ல வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அதில் ப்ராப்பராக சர்டிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது ஜென்ரலாக எல்லா ட்ரைனிங்குமே பண்ணிட்டு இருந்தேன். மீன்ஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸில் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், டீம் பில்டிங், அது மாதிரி எல்லாமே ஜென்ரலாக மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே, ஒரு ஸ்பெஷலைஸ்டா இருக்கணும். எல்லாமே பண்றதை விட ஒன்னு நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணி இப்ப நீடுல என்ன இருக்குன்றத பார்த்து அதை பண்ணணும் அப்படின்றப்பதான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எனக்கு தெரிய வந்தது. என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணதை விட எப்பயுமே தானா என்ன தேடி ரொம்ப பெஸ்டாவே இருக்கும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிதான், நான் சூஸ் பண்ணேன்னு சொல்லவே மாட்டேன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் என்ன சூஸ் பண்ணுச்சாங்க எனக்கு தெரியல. அது சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும்ல, ரியலி. ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், இல்லைங்க நான் இதுக்காக ரொம்ப உழைச்சேன் அப்படி இப்படின்ட்டுலாம் பயங்கரமான பேச்செல்லாம் நடக்கும். பட் அதுதான் என்ன சூஸ் பண்ணுச்சு அப்படின்னும் போது டெஸ்டினி அப்படின்னு ஒன்று பெரிய ரோல் வகிக்குது. என்ன? கண்டிப்பா. ஸோ நம்மளோட வியூவர்ஸ்க்கு, நம்மளோட லிசனர்ஸ்க்கு, ஏன்னா இது யூடியூப்லேயும் இருக்குது, ஸ்பாட்டிஃபைலையும் நம்மளோட பாட்காஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஏதாவது சொல்லணும். ஏன்னா யாருக்குமே, நிறைய பேருக்கு இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது, நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, இது ஏன் யூஸ் பண்ணுறாங்க, இதை எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா என்ன அப்படின்னே கூட தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் அதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லலாம். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது தமிழ்ல உணர்வு சார் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். 1983 வரைக்கும் நம்ம அறிவு அப்படின்றது அது ஒன்னே ஒரு அறிவு தான் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. மேக்ஸ்ல சென்டம் எடுத்துட்டு அவங்க அறிவாளி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இல்ல, அதுல தனித்தனியா வெவ்வேறு வகையான அறிவு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா முன் வைக்கிறாங்க. இப்போ இசை ஞானி இளையராஜா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சோ அவருக்கு இசை சார்ந்த அறிவு இருக்கு, மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். இப்ப சில பேருக்கு ரூட் நீங்க சொன்னீங்கன்னா கூகுள் மேப்பே தேவையில்லை, அப்படியே அவங்களுக்கு ஒரு விஷுவல் மேப் கிடைக்கும். சோ அவங்களுக்கு விஷுவல் இன்டெலிஜென்ஸ், மேப் ரிலேட்டட் இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான விதவிதமான அறிவுகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது. இப்போ மத்த அறிவுகள்லாம் பாத்தீங்கன்னா அது வெளி உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கிற மாதிரியாதான் இருக்கும். இப்ப நீங்க ஒரு மொழி சார்ந்த அறிவு இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறீங்க, அது மத்தவங்களோட பேசுறீங்க, அது வெளி உலகத்தோட சேர்ந்து தெரியுது. ஆமா. இப்போ மேக்ஸ் அந்த மாதிரி ஐக்யூ எல்லாமே பாத்தீங்கன்னா வெளி உலகம் சேர்ந்ததா இருக்கும். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்க ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க.
உங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ நீங்க ஜென்ரலா ஒரு நாளைக்கு நமக்கு எக்கச்சக்கமான எண்ணங்கள் வரும். இப்ப நிறைய பேருக்குள்ள பிரச்சனையே வந்து ஓவர் திங்கிங் தான் இல்லையா? மாத்தி 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 எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இப்போ நீங்க எப்படி உணர்றீங்க அப்படின்னு நான் கேட்கும் போது என்னோட பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் அப்படியே பிளாங்க் ஆயிடுவாங்க. இந்த வடிவேலு படத்துல வர மாதிரி ஃபீலிங்ஸா, என்ன ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து தனக்குள்ள என்ன உணர்றோம் அப்படின்ற புரிதலே இல்லாம இருக்கு. இப்பத்திய ஜெனரேஷனோட மிகப்பெரிய பிரச்சனையா நான் இதைதான் பாக்குறேன். இது இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணுமா வேண்டாமா, நம்ம எதை செய்யணும் அப்படிங்கறதுலயே தெளிவில்லாம போயிடும். நம்ம எப்படி இப்போ ஒரு விஷயத்த பண்ணா அதுல இருந்து நமக்கு மகிழ்ச்சியா நம்ம உணர்றோமா அப்படின்றது தெரிஞ்சாதான் அதுல இன்னும் நம்ம எவ்வளவு நேரத்தை கொடுக்கலான்றது தெரியும் இல்லையா? இப்போ நம்ம உணர்வு பத்தி கேட்கும் போது அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 உணர்வு தான். இப்ப நம்ம மகிழ்ச்சி, சோகம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவ்வளவுதான் சொல்றோம். ஆனா நம்மளோட ஒவ்வொரு எண்ணத்துக்கு பின்னாடியும் ஒரு உணர்வு இருக்கு. நீங்க எந்த எண்ணத்தை எடுத்து பாத்தீங்கன்னாலும் அது கூடவே ஒரு உணர்வு இருக்கும். இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்து பரீட்சை எல்லாம் எழுதிருப்போம் இல்லையா? பரீட்சை நல்லா படிச்சுட்டு வந்திருப்போம். ஆனா பேப்பர் வர்றதுக்கு முன்னாடி ஐயோ நம்ம படிச்ச கொஸ்டின் எல்லாம் வந்துருமா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அதுக்கு பின்னாடி பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி சரி முடிச்சாச்சு, மார்க்ஸ் வருது, பாஸ் பண்ணியாச்சு, அப்பாடா நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதுக்கு பின்னாடி மகிழ்ச்சின்ற உணர்வு இருக்கு. அடுத்து நம்ம ஃப்ரெண்டு நம்மளை விட அதிக மார்க் வாங்கிட்டாங்க, என்னடா இவன் என்னை விட ஜாஸ்தியா படிக்கலன்னு சொல்லிட்டு இவ்வளவு மதிப்பெண் வாங்கிட்டானே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது அதுக்கு பின்னாடி பொறாமைங்கிற ஒரு உணர்வு இல்லையா? சோ நம்ம ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை எண்ணங்கள் உங்களுக்கு வருதோ அத்தனை எண்ணங்களுக்கு பின்னாடியும் ஒரு உணர்வு இருந்தாலும் அந்த உணர்வோட நம்ம கனெக்டடா இருக்கிறதே இல்லை. இந்த உணர்வு என்னன்னு தெரிஞ்சு அதை ப்ராசஸ் பண்ணும் போதுதான் நம்மளுடைய லைஃபோட லெவலே அடுத்த எல்லைக்கு கொண்டு போக முடியும். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு லைஃப்ல இருக்கும், ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த உணர்வோட அவங்களால கனெக்ட் பண்ண முடியல. அது தெரிஞ்சாதான் தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற தெளிவு வரும். இப்ப இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா இல்ல 4 விஷயத்த தாங்க கவர் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் அவேர்னஸ். நமக்குள்ள என்ன உணர்றோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ நான் எப்படி இருக்கேன், நான் சோகமா இருக்கேனா, எனக்கு இப்போ போர் அடிக்குதா, அதுவும் ஒரு உணர்வு தான். இப்படி நமக்குள்ள என்ன உணர்றோன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சதுனாலே நமக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருக்குன்றது தெளிவாயிடும். இது முழுக்க முழுக்க நம்மளை பத்தி, நம்ம உணர்வுகளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது செல்ஃப் அவேர்னஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தாதான் அடுத்த மூடுக்கு போகவே முடியும். அடுத்து 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா அதர்ஸ் அவேர்னஸ். அதாவது இப்போ உங்களுடைய உணர்வு பத்தி உங்களுக்கு புரியும் பட்சத்துல அடுத்தவங்க என்ன உணர்றாங்கன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அத பத்தி பாக்குறதுதான் வந்து அதர்ஸ் அவேர்னஸ். இப்போ உங்களை எப்படி உணர்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுது, அடுத்தவங்க எப்படி உணர்றாங்கன்றது தெரியுது. இப்போ இந்த உணர்ச்சிகளை கையாளுறது எப்படி அப்படிங்கிறது தான் அடுத்த 2 குவாட்ரண்ட்ல வருது. 3வது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல பாத்தீங்கன்னா செல்ஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது தன்னுடைய உணர்வுகளை நம்மளால எப்படி கையாள முடியுது. கோவம் வந்துருச்சு, அந்த கோவத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றது தானே ரொம்ப முக்கியம். கோவம் வராம இருக்கவே முடியாது. எல்லா உணர்வுகளுமே ரொம்ப நல்லது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் ரொம்ப நல்ல உணர்வு, இதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு உணர்வுக்கு பின்னாடியும் ஒரு தேவை இருக்கு. எல்லா உணர்வுகளுமே நமக்கு தேவைதான். அதை நம்ம சரியான முறையில கையாள ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். சோ முதல்ல செல்ஃப் அவேர்னஸ், நம்ம உணர்வுகளை தெரிஞ்சுக்கிறது. அடுத்து அதர்ஸ் அவேர்னஸ், அடுத்தவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிறது. 3வது செல்ஃப் மேனேஜ்மெண்ட், தன்னுடைய உணர்வுகளை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது. 4வது ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இப்போ அடுத்தவங்களுடைய உணர்வு உங்களுக்கு புரிஞ்சாதான் அவங்களுடைய உறவை உங்களால எப்படி கையாள முடியும்ன்றத நீங்க தீர்மானிக்க முடியும் இல்லையா? சோ இந்த உறவுகளை நம்ம நல்லா கையாள ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே ரொம்ப புத்துணர்ச்சியோட ரொம்ப மகிழ்ச்சியா அமைஞ்சிடும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 4 விஷயம் தான் எல்லாமே. அதுல முதல்ல நமக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது செல்ஃப் அவேர்னஸ். ஏன்னா நம்மளோட உணர்வுகளை தெரியாத பட்சத்துல மத்தவங்களோட உணர்வை தெரிஞ்சுக்கிறதோ இல்ல உணர்வுகளை கையாளுறதோ முடியாத ஒரு விஷயமா போயிடுது. சோ இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்க எல்லா உணர்வுகளுமே ஒரு நல்ல விஷயந்தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சிங்க இல்லையா? நீங்கள் இப்போ இதை சொன்ன உடனே டக்குன்னு ஞாபகம் வந்தது வந்து அந்த இன்சைட் அவுட் படம் தான். அதை பார்க்கும்போது அது என்னதான் வந்து டிஸ்னியோட ஒரு இது இருந்தாலுமே, தாக்கம் இருந்தாலுமே கூட, ஒரு அனிமேட்டட் மூவி அப்படின்னாலும் கூட அதில் கடைசியாக அதில் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா எல்லா உணர்வுகளுமே நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் இருக்குது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் வந்து அந்த படத்து மூலமாக நான் கற்றுக்கிட்டது பேசிக்கலி. ஸோ இப்போது என்னோட கொஸ்டின் என்னென்னா, இப்போது நீங்கள் எல்லா எமோஷன்ஸுமே நல்லதுன்னு சொல்கிறீங்க,
ஒரு சிலர் வந்து இந்த ஓவர் திங்க் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கும் வந்து அது ஒரு நல்ல உணர்வு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்ப ஓவர் திங்க் பண்றதுன்றது அது ஒரு உணர்வு கிடையாது. நம்ம ம் யோசிக்கிறத ரொம்ப அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். இது ம் எதனால அப்படின்னா, நம்ம செயல்ல போறதுக்கு பயப்படுறதுனால. அத வந்து ஒரு ம் செயல்ல கொண்டு வரதுக்கு பயம். இது பண்ணா ம் என்ன ஆயிடுமோ? இதுல ம் நம்ம தோத்துருவோமோ? நம்மள பத்தி அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ? அந்த பயம் தான் அதுக்கு பின்னாடி இருக்க உணர்வே தவிர, ஓவர் திங்கிங்ன்றது தனியா ஒரு உணர்வு கிடையாது. நீங்க ரொம்ப எக்கச்சக்கமா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்றது தான் அர்த்தம். இப்ப அதுக்கு பின்னாடி இருக்க பயத்த நீங்க உணர்ந்தீங்கன்னா தான், சரி இதுதான்ப்பா பிரச்சனை. நம்ம ரொம்ப பயப்படுறோம். அப்படின்னு சொல்லி அத நம்ம கையாளுறதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம். ஆ சோ ஸோ அங்க தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வருது. ஓ அப்போ அந்த உணர்வை தான் நம்ம வந்து பார்க்குறோமே ஒழிய அந்த எண்ணத்தை கிடையாது. கரெக்டா? இல்ல. ஃபர்ஸ்ட் எண்ணம் தான். எண்ணம் அந்த தான். எண்ணத்துக்கு பின்னாடி இருக்க உணர்வ உணர் தெரிஞ்சுக்கிட்டா தான், அந்த ஆ எண்ணத்த நம்ம எப்படி பண்ணணும்? இது எதுக்காக அப்படிங்கிறது இந்த தெரியுது. எண்ணம் வந்திருக்கு? இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்ன்ற தெளிவு நமக்கு கிடைக்கும். ம் ம் ஆல்ரைட் ஆல்ரைட் சூப்பராக சொன்னீங்க. ஆனால் இதை பற்றி ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இது தெரியாது. ஒய் இஸ் இட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கும்போது நிறைய பேரால் யோசிக்க கூட முடியாது. முக்கியமாக ஒரு உணர்வு இருக்குது, அது என்னன்னா பொறாமை. இது இருக்குது அப்படிங்கிற நம்ம பொறாமை தான் படுறோம் அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு சட்டிலான ஒரு உணர்வு இல்லைங்களா? அது அடுத்தவங்க மேலே நம்ம ஒரு ஜெலசியை காட்டும்போது அது உண்மையிலேயே அது பொறாமை தானா அப்படிங்கிறதே வந்து தெரியாது. சில நேரத்தில் தெரிஞ்சால் தானே திருத்திக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை இது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்ப பொறாமை வந்து பாத்தீங்கன்னா, அத வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் கண்ணோட்டத்தோடவே பார்க்குறோம். அவங்க ம் வளர்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு. ஆக்சுவலா உண்மை அது இல்ல. ஒருத்தவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அந்த உணர்வு ம் உங்களுக்கு வருதுன்னா, அதையே தான் நீங்களும் செஞ்சு அந்த இடத்துக்கு போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. நீங்க செயல்ல ஈடுபடல. அவங்க ம் செயல்ல ஈடுபட்டுட்டு, நீங்க போகணும்ன்ற இடத்துல அவங்க இருக்காங்க. இப்ப அதையே நீங்க கொஞ்சம் பாசிட்டிவா மாத்துனீங்கன்னா, அவங்கள இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். ஆ சோ எப்பல்லாம் உங்களுக்கு இந்த பொறாமைன்ற ஒரு எண்ணம் வருதோ, அப்பல்லாம் ஓ! அததான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் போல. என் மனசு அதுக்காக தான் ஏங்குது போல. அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்க்க ஆரம்பிச்சு, ஒரு ரோல் மாடலா வச்சு, சரி அவங்க என்னென்ன பண்ணி அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. நாமளும் அத ம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு நல்ல ம் நிலைக்கு நம்மளால போக முடியும். ம் ஆனால் எல்லாருமே அப்படி நினைப்பாங்களா? அதுதானே அது இங்கே விஷயம். அது வந்து நம்ம கான்ஷியஸா செய்ய வேண்டிய ஒரு செய்யணும். விஷயங்க. நமக்கு ம் ஃபர்ஸ்ட் பொறாம தான் வரும். எல்லாருமே ம் அப்படியே எடுத்த உடனே ஐ அம் இன்ஸ்பயர்ட் அப்படிலாம் முதல்ல பொறாம தான் வரும். அந்த பொறாமைய நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆமா எனக்கு பொறாமையா தான் இருக்கு. அத நீங்க அக்னாலெட்ஜ் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். ஏன் ம் இருக்குன்னு யோசிக்கும்போது தான் உங்களுக்கு இன்னும் தெளிவு வரும். ஓ! அப்ப நானும் அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் கரெக்ட். என்ன பண்ணணும்? இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கிற ஒரு விஷயம். இது நம்ம ம் கான்ஷியஸா ரொம்ப எஃபர்ட் போட்டு. முயற்சி பண்ணி பண்ணாதான் ம் செய்ய முடியும். முடியாத ம் காரியம் கிடையாது. ஆனா அதுக்கு ஏத்த முயற்சிகள நம்ம கண்டிப்பா போட்டுதான். ஏன்னா நம்ம முன்னாடியிலேருந்தே இந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் நம்ம டியூன் ஆயிருக்கோம். இப்படி இருந்தால் அந்த பொறாமைங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போய் அது வேற எப்படி எப்படியோ ஒரு ஆக்ஷனாக வந்து முடியுது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து டியூன் செய்யப்பட்டிருக்கோம். பை டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு சொல்லி கொடுத்தவங்களும் சரி, அது நம்மளோட பழக்க வழக்கம் மூலமாகவும் சரி, நம்ம வந்து பொறாமையை வந்து ஒரு நெகட்டிவ் எமோஷன் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட மட்டும்தான் பார்த்தே பழக்கப்படுத்திருக்கோம். பட் இப்போ நீங்கள் சொன்னது வந்து இது இன்னொரு ஆங்கிளில் திங்க் பண்ண வைக்குது. அதுக்காக தான் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கணுங்கிறது ஆக்சுவலி. ஸோ பிரீத்தி, நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல முதல்ல நிறைய நீங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு. இப்போது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு இது வரைக்கும்? அதே போல் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு சொல்லணும், இந்த மாதிரி ஒரு நல்ல பார்ட்டிசிபெண்ட் ரிவ்யூ எனக்கு கிடைச்சிது, ஃபீட்பேக் எனக்கு கிடைச்சிது, அப்போ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தருணம் இருந்தால் அதை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து எனக்கு இது ஒரு தருணம் அப்படின்னு சொல்ற முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் ட்ரெய்னிங் எடுக்கும்போது, ம் அந்த ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கும்போதே அவங்க ஃபீட்பேக்னு ஒண்ணு தனியா தர வேண்டியே இருக்காது. அந்த ம் ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கும்போதே ஒரு 1 ஃபுல் டே எடுக்கிறோம். சம்டைம்ஸ் 2 டேஸ் எடுக்கிறோம். ஓகே. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு தனி வேலை இருக்கும். அன்னைக்கு ம் முடிக்க வேண்டிய வேலை. அது எல்லாத்தையும் விட்டுட்டு, அவங்க உடல் அளவுல மட்டும் இல்லாம மனசளவுல அங்க பிரசன்ட்டா இருந்து நம்ம சொல்றத ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. நமக்கு அப்படியே அவங்க கண்ணுல தெரியும் they are with us ம் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாம் அவங்க ஆர்வமா கேட்கும்போது அந்த நிமிஷங்களே வந்து எனக்கு மிகப்பெரிய ஃபீட்பேக் தான்.
அப்புறம் எக்ஸாக்ட்லி. கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து நான் இப்ப கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு இது எவ்வளவு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ம் நம்ம ம் அன்னைக்கு இததான் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஏதோ ஒரு ம் சின்ன இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அது அப்படி ஃப்ளோல வந்திருக்கும். ஆனா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும். உண்டு பண்ணியிருக்கோம். ஆமா. அது வந்து அவங்க சொல்லும்போது, ஓ! இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, அத இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அடுத்து பிரசன்ட் பண்ணுவோம். ம் ம் அதனால ம். ஒரு செஷன் போதும் சரி, இல்ல Instagramல ஒரு ரீல் போடுறோம். அதுக்கு வர ஒரு கமெண்ட்டுமே பாத்தீங்கன்னா, யூ மேட் மை டே. அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. இப்ப Instagram ரீல்ல ஒருத்தவங்க பாத்துட்டு கமெண்ட் பண்றாங்கன்னா, உங்களால இன்னைக்கு என்னோட நாளே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் வீடியோல அந்த ஒரு மெசேஜ் அவங்களுக்கு அவ்வளவு உதவியா இருக்கு. அப்படிங்கிறப்போ அது நமக்கு பெரிய நிறைவை தருது. ம் அது மாதிரி நம்ம ஜேர்னலிங் பத்தி ஒரு செஷன் எடுக்கிறோம். ம் அது செஷன் எடுக்கிற அன்னைக்கு எக்கச்சக்கமா ஒருத்தவங்க கேள்வி கேட்கறாங்க. அப்புறம் 6 மாசம் கழிச்சு, மேடம் நான் 6 மாசமா கண்டினியூவா இதான் என் வாழ்க்கையில ஜேர்னல். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜேர்னல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா நம்ம என்னதான் எஃபர்ட் போட்டு ட்ரைனிங் எடுத்தாலும் பார்ட்டிசிபென்ட் சைட்ல இருந்து எஃபர்ட் எடுத்தாதான் அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். எக்ஸாக்ட்லி. சரிங்களா? ஆமா. சோ அந்த மாற்றம் நடந்து அதை நம்ம பார்க்கும்போது அதை விட மகிழ்ச்சி எனக்கு வேற எதுவுமே இல்லை. ஆமாம். ஸோ அப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத விட ஆன் த ஸ்பாட்டில் கிடைக்கிற ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு உண்மையிலே அது ஒரு அலாதியான ஒரு இன்பம் தான். ஏன்னா அஹ், எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னோட மென்டர்ஸ் எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. உடனடியாக ஃபீட்பேக் கிடைக்கக்கூடிய ரெண்டே இடம் வந்து ஒன்று சாப்பாடு, இன்னொன்று வந்து ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிரும். ட்ரைனிங் அந்த எல்என்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் எப்படி அவங்களுக்கு அது கன்சீவ் பண்ணியிருக்காங்க அதை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ட்ரூ ஆக்சுவலி. அண்ட் பிரீத்தி, நீங்கள் வந்து இப்போ பேசும்போது ஜேர்னலிங் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ குயிக்காக லிசனர்ஸ்க்கு, நம்மளோட லிசனர்ஸ்க்கு வந்து ஜேர்னலிங் பற்றி டக்கு டக்குன்னு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஒரு 4 டிப்ஸ் அள்ளி வீசினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜேர்னலிங் வந்து நமக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஒரு தடவை படிக்கிறத விட நீங்க ஒரு தடவை எழுதி பாத்தீங்கன்னா அது 10 தடவை படிச்சா மாதிரி. அதுதான் நமக்கு ஜேர்னலிங் பின்னாடி இருக்க கான்செப்ட். சோ நான் ஜேர்னலிங் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 20 மினிட்ஸ் ஜேர்னலிங்க்கு, அது மாதிரி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ், இந்த 40 மினிட்ஸ் எவ்ரிடே நான் ஜேர்னலிங்க்கு ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல என்ன பண்ணுவேன்னா, நான் ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட் எழுதுவேன். நன்றி உணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ எம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் பர்சன் ஃபார் திஸ் ரீசன். அது பர்சனா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு சுச்சுவேஷனா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். சோ அந்த கிராட்டிடியூட்ல நாள் ஆரம்பிக்கும் போது நம்மளோட எல்லாமே ஃப்ரீக்வன்சில தான் இருக்கு இல்லையா? நீங்க எந்த மனநிலையில அந்த நாள் ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த கிராட்டிடியூட்னு ஒண்ணு எழுதும் போது நீங்க ரொம்ப நேச்சுரலா ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுவீங்க. சோ எந்திரிச்ச உடனே அந்த முதல் 1 மணி நேரத்துல உங்களால நல்ல ஹை ஃப்ரீக்வன்சில இருக்க முடிஞ்சதுன்னா அந்த நாள் ஃபுல்லா அந்த எனர்ஜியை உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். அதனால எடுத்த உடனே நான் ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட் எழுதுவேன் ஒரு 1 பேஜ்க்கு. அதுக்கப்புறம் அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு 3 விஷயங்கள் எழுதுவேன். நிறைய எழுத மாட்டேன், 3 விஷயம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓகே, இந்த இன்டர்வியூ வந்து நான் நல்லபடியா பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷன். ஸோ அந்த மாதிரி 3 இன்டென்ஷன் தான் எழுதணும். இந்த இன்டென்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம மந்த்லி கோலோட இயர்லி கோலோட அலைன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் நான் அடுத்த மந்த்துக்கான கோல் என்ன அப்படின்றதையும் எழுதி வச்சிருப்பேன். அதுல ஒரு 8 டைமென்ஷன்ஸ் இருக்கு. சோ அது நம்ம காலையில ஏஞ்சி அந்த மந்த்லி கோல் என்ன, இயர்லி கோல் என்னன்னு பாத்துட்டு இன்னைக்கு இதுல எந்த 3 விஷயத்த நம்ம செய்ய போறோம். இப்ப இந்த புக் நான் படிக்கணும் அப்படின்னு வச்சிருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த புக்ல இருந்து 20 பக்கங்கள் படிப்பேன் அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷனா இருக்கும். சோ இதுதான் காலையில நான் பண்றது. அதுக்கப்புறம் ராத்திரி பாத்தீங்கன்னா நான் என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டேன் இன்னைக்கு, டாப் லேர்னிங் ஆன் த டே. அதுக்கப்புறம் எதுக்காக நான் என்ன அக்னாலேஜ் பண்ண விரும்புறேன். ஏன்னா நம்ம எப்பயுமே ரிசல்ட் ஓரியன்டாவே யோசிப்போம். நம்ம ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம், ரிசல்ட் வந்திருக்காது. ஏன்னா அதுல நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு இல்லைங்களா? ஆனா நம்ம போட்ட எஃபர்ட்டை நம்ம அக்னாலேஜ் பண்ணிடணும். நம்ம ஆசையா அவங்க சமைச்சு கொடுக்குறோம், ஒரு நாள் நல்லா வரும், ஒரு நாள் சரியா வராது. ரொம்ப ஈஸியா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு புதுசா ஒரு ரெசிபியை பார்த்து கத்துக்கிட்டு செஞ்சு கொடுத்தேன் அப்படிங்கறத நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். இது பர்சனல் லைஃப்ல இருந்தாலும் சரி, உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருந்தாலும் சரி. ஏன்னா மேனேஜர் கிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் வர்றதுன்றது இட்ஸ் a rare occasion. அந்த மோட்டிவேஷன் நமக்கு எப்பயாவது தான் கிடைக்கும். சோ நம்ம எவ்ரிடே நம்மள அக்னாலேஜ் பண்ணிக்கணும், irrespective of the result. நான் இன்னைக்கு முயற்சி பண்ணேன், அதுக்கு நான் என்ன அக்னாலேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கறத நைட்டு நம்ம எழுதிட்டு படுக்கும்போது அது வந்து ஒரு நிறைவா இருக்கும். சோ படுத்த உடனே தூங்குறதுக்கு அது எனக்கு ஒரு வகையில ஹெல்ப் பண்ணுது, ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். இன்னொன்று, ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஜேர்னலிங்லாம் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சியே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதை வந்து அப்சர்வ் பண்ணும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா,
நைட்டில் பர்டிகுலராக நம்ம வந்து ஜேர்னலிங் பண்ணிவிட்டு இல்லாட்டானா ஒரு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் மாதிரி நன்றி உணர்வோட ஏதாவது நம்மளை சுற்றி அன்னைக்கு நடந்த விஷயத்துக்காவது நம்ம நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறம் படுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கே டியூன் ஆகிடுது. ஸோ அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி கொஞ்சம் புத்துணர்வோடு எந்திரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஆக்சுவலி தட் இஸ் ட்ரூ. பட் எனக்கு என்னென்னா நம்ம சொல்கிறது மட்டும் போதும்ல, எதுக்கு இதை போய் எழுதிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் உண்டு. இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு கேஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல இப்ப நம்ம மனசுலயே சொல்லிட்டு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், there is no record. இப்ப நான் ஜேர்னலிங் பண்றதுனால நான் எண்ட் ஆஃப் த மந்த் எடுத்து நான் பார்ப்பேன். எல்லா நாளையும் நான் டாப் லேர்னிங் எழுதுனதுல இருந்து இந்த மந்த்துக்கான டாப் லேர்னிங் என்னன்னு ஒரு விஷயத்தை எடுத்து எழுதுவேன். கரெக்ட். அப்ப அது எப்பயுமே லைஃப்ல வந்து நம்ம என்னென்ன சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்றோம்ன்றது நம்மள ஷேப் பண்ணாது. அதுல இருந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் நம்மள ஷேப் பண்ணும். அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னா ஒரு ரிட்டனா ஒரு இடத்துல இருந்தாதான் அதை நம்மளால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் இல்லீங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம அன்னைக்கு அதை சொல்லுவோம், மறந்துடுவோம். அதை எழுதி வைக்கும் போது அது ஆழமா பதியறது இல்லாம எண்ட் ஆஃப் த மந்த் அதை திருப்பி பார்க்கும் போது யூ ஃபீல் சோ குட். ஓகே, நம்ம இத்தனை புக் படிச்சிருக்கோம், கடந்து வந்திருக்கோம், ஆமா இத்தனை டாப் லேர்னிங் இருக்கு, இத்தனை அக்னாலேஜ்மெண்ட்ஸ் இருக்கு, இத்தனை விஷயம் புதுசா முயற்சி பண்ணிருக்கோம் அப்படிங்கும் போது அது இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதனால சொல்லிட்டு நிறுத்துறதை விட இப்படி எழுதும் போது அது இன்னும் ஆழமா மனசுல பதியுது. அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியதை எடுத்துக்க வேண்டியதை இன்னும் அதிகமா எடுத்துக்கிறோம் அப்படிங்கறது என்னது. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தட். ஏன்னா இனிமேலாவது அதை வந்து எழுதணும் உருப்படியா அப்படின்னு அட்லீஸ்ட் ஏதோ இப்போயாவது என் மண்டையில் வரைக்குது. அண்ட் பிரீத்தி, இப்போ இன்னைக்கு வந்து காலகட்டம் வந்து எப்படி இருக்குன்னா எவ்ரிபடி இஸ் ஃபேஸிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு காலேஜில் ட்ரைனிங் செஷன் டெலிவர் பண்ணும்போது கொஞ்சம் சத்தமாக பேசும்போது ஒரு ஃபஸ்ட் இயர் படிக்கிற குழந்தை, பேச்சுலர்ஸில் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா, டோன்ட் டாக் வெரி லவுட்லி, சத்தமாக பேசாதீங்க, எனக்கு ஆங்ஸைட்டி வருது அப்படின்னா. எனக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன ஃபஸ்ட் இயர் நாங்களாம் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஆங்ஸைட்டினா என்னன்னு கூட தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ மச் ஆஃப் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வந்து எவ்ரிபடி இஸ் கோயிங் த்ரூ அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனால் என் பொண்ணு வந்து அந்த மாதிரி சொல்லும்போது ஷீஸ் ஜஸ்ட் என்ன ஒரு 11 வயசு பொண்ணு, அவள் வந்து அந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னடி மண்ணாங்கட்டி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க தான் தோணுதே ஒழிய, பட் அதுக்கு பின்னாடி இருக்க எமோஷன் என்ன அதெல்லாம் நான் யோசிக்கிறதும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க நீ யங்ஸ்டர்ஸும் சரி, ஆஃபீஸ் கோயர்ஸ் நம்மள மாதிரி அடல்ட்ஸும் சரி, எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது இப்போது நிதர்சனமாக ஆயிடுது. அண்டு முன்னாடி இருந்த அந்த தெரப்பி செஷன்ஸ் அதெல்லாம் வந்து அப்படின்னா என்னன்னு கூட தெரியாத ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ வந்து தெரப்பி அப்படிங்கிறது இட்ஸ் பிகமிங் வெரி வெரி நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் அதை சரி பண்ணுவீங்க, பண்ணியிருக்கீங்களா, இல்லை எப்படி என்ன மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் அது கொடுக்கலான்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ன்றது நாமளா உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயங்க. நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒண்ணு இருந்தது யாருக்குமே தெரியாது. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல இது நாமளா உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயம் தான். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து 11 வயசுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுதுன்னு சொல்றீங்க. இப்ப 5 வயசுல பேச தெரிஞ்ச குழந்தையே எடுத்த உடனே ஐம் சோ ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்மள பார்த்து தானே அவங்க கத்துக்கிறாங்க. அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்றதோட ரிஃப்ளெக்ஷன் தானே குழந்தைங்க. அப்ப நம்மளோட வழியை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கான வழி இன்னுமே ரொம்ப அழகானதா அமைய வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஸ்ட்ரெஸ் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ன்ற வார்த்தையிலேயே எனக்கு பெரிய உடன்பாடு இல்ல. ஸ்ட்ரெஸ்ன்றதே நாமளா கிரியேட் பண்ண ஒரு விஷயம், அதை போய் நம்ம கையாளணுமா அப்படின்னு. ஆமா, செல்ஃப் மேனேஜ்மெண்ட் தான் இங்க முக்கியம். நம்மள சரியா மேனேஜ் பண்ணாததுனாலதான் இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆகும். நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு கிளரிக்கல் போஸ்ட்ல இருக்கவங்களும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க, சிஇஓ லெவல்ல இருக்கவங்களும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க. அப்ப நம்ம என்ன வேலை செய்யறோம்ன்றது ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கல, நமக்கு அதை சரியா செய்ய தெரியல, நம்மளால சரியா கையாள முடியல அப்படிங்கிறது தான் அந்த ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போய் விடுது இல்லையா? அதனால நம்ம இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல 3வது சொன்னேன் இல்லையா, செல்ஃப் மேனேஜ்மெண்ட், நம்மளோட உணர்வுகளை கையாளுறது. இதுலதான் இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வருவோம். நம்ம உணர்வுகளை நம்ம சரியா கையாளும் போது இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு இடத்துக்கே போக வேண்டிய அவசியமே இருக்காது. இது வந்து ஒரு மேன்மேட் திங் தான், நாமளா உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயம். அதனால நம்ம நினைச்சா கண்டிப்பா அதை விட்டு ரொம்ப அழகாவே வெளியே வரவும் முடியும். அதுக்கு சின்ன சின்ன பிராக்டிசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜஸ் பண்ணலாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கோம்,
திடீர்னு பாஸ் வந்து ரொம்ப கோவமா பயங்கரமா திட்டுறாரு, உங்களுக்கும் ஆப்வியஸ்லி அந்த கோவம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா நீங்களும் திருப்பி கத்துனீங்கன்னா the whole meeting will get spoiled இல்லைங்களா? அப்ப ஒண்ணுமே இல்ல, டேபிள்ல கொஞ்சம் தண்ணி இருக்காதுங்களா ஒரு மீட்டிங் ஹால்ல, அந்த தண்ணியை எடுத்து ஒரு நிமிஷம் காம் டவுன் பண்ணி அதை பார்த்து கொஞ்சம் சிப் சிப்பா எடுத்து குடிக்கும் போது உங்களோட உணர்வுகள் வந்து ஒரு சாந்த நிலைக்கு வரும். ஏன்னா நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 70% மேல தண்ணி இருக்கிறது. ஆமா, இந்த தண்ணியை நீங்க காமா ஒரு சிப்பா எடுத்து குடிக்கும் போது உங்களுக்கு ஒரு தெளிவு தெரியும். தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட மாட்டீங்க. இது ஒரு விஷயம். ரொம்ப சுலபமா எந்த இடத்துல இருந்தோம்னாலும் நம்ம யார் வேணாலும் இதை பண்ணலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம பிரெத்துங்க. நம்ம மூச்சு எப்படி விடுறோம் அப்படிங்கறத பொறுத்து பல விஷயங்கள் தீர்மானிக்கப்படுது. நீங்களே பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா ஓடும் போது நம்ம கிடுகிடுன்னு மூச்சு விடுவோம் இல்லீங்களா? அப்ப ஹார்ட் பீட் அதிகமாகுது. எல்லாமே நம்ம காம்ப்ளிகேட் பண்றோம். இதே நீங்க ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு ரொம்ப காமா கண்ணு திறக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பொறுமையா பிரீத் பண்ணுவீங்க. சோ எவ்வளவு டீப்பா நம்ம பிரீத் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசையும் உடம்பையும் ரொம்ப ரிலாக்ஸ்டா வச்சுக்க முடியும். இதுக்கு பாக்ஸ் பிரீத்திங்னு ஒரு டெக்னிக் இருக்குங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு 4 செகண்ட்ஸ் இன்ஹேல் பண்ணணும். 1 2 3 4ன்னு சொல்லிட்டு நல்லா டீப் இன்ஹேல் 4 செகண்ட்ஸ் இன்ஹேல் பண்ணிட்டு ஒரு 4 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் அப்படியே அந்த பிரெத்தை. அதுக்கு அடுத்து ஒரு 4 செகண்ட்ஸ் அத வெளிமூச்சு எக்ஸ்ஹேல் பண்ணிடணும். அடுத்து இப்போ வயிறு எம்டியா உள்ள மூச்சு இல்லாதப்ப அது அப்படியே எம்டினஸ் ஹோல்ட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் பாக்ஸ் பிரீத்திங். 4 செகண்ட்ஸ் உள்மூச்சு, அடுத்து 4 செகண்ட் அதை அப்படியே ஹோல்ட் பண்றோம், அடுத்த 4 செகண்ட் வெளிமூச்சு, மறுபடியும் இப்போ உள்ள மூச்சு இல்லாத அந்த நிலையில ஒரு 4 செகண்ட் ஹோல்ட் பண்றோம். இந்த மாதிரி ஒரு 3 to 5 சைக்கிள்ஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு காம்னஸ் கிடைக்கிறத ரொம்ப நல்லா உணர முடியும். இதை எவ்ரிடே ரெகுலரா பண்ணாலும் ரொம்பவே நல்லது. இது பேரு பாக்ஸ் பிரீத்திங். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கா இருக்கு. ஓகே, ஸோ பிரீத்திங் மெயினாக வந்து நம்மளோட எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறது வந்து இந்த 2 விஷயம்தான் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ இந்த ப்ரீத்திங்க்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரீத்திங், நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி பாக்ஸ் ப்ரீத்திங் சொல்கிறாங்க, அண்ட் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் அப்படின்னு சில பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஷாலோ ப்ரீத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா ஸ்லோவாக ப்ரீத் பண்ணுங்க அப்படிங்கிறதுல வந்து நிற்கிது. கரெக்டுங்களா? ஆமா, நமக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது உங்களுக்குள்ள ஒரு ஜேர்னி, உங்களுக்குள்ள ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. இப்போ ஒரு சின்ன எறும்புங்க, அது வந்து உங்க கை மேல ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். எறும்பே ரொம்ப சின்னது, அதோட கால் இன்னுமே சின்னது, ஆனா அது உங்க மேல ஓடுச்சுன்னா உங்களுக்கு உடனே தெரியுதா இல்லையா? டக்குன்னு தெரியுது, சட்டுன்னு தள்ளி விட்டுறீங்க. ஆனா நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு ரத்தம் ஓடுதுன்னு யோசிச்சு பாருங்க. அதை நம்மளால உணர முடியுதா? நம்மளால அதை உணரவே முடியாது. அதனால நம்ம வெளியே வந்து என்ன வேணா பண்ணிடலாம், ஆனா உள்ள அந்த ஒரு ஸ்டெப் கொண்டு போறதுக்கு நமக்கு நல்ல ஃபோக்கஸ்டு அவேர்னஸ் தேவைப்படுது. ஸோ அதனாலதான் நம்ம எப்பயுமே நீங்க எந்த மெடிடேஷன் எடுத்துனாலும் ஃபோக்கஸ் ஆன் தி பிரெத் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா யூ ஆர் டேக்கிங் ஒன் ஸ்டெப் வித்தின். நீங்க எப்படி பிரீத் பண்றீங்க அப்படின்றது, டயஃப்ரமேட்டிக்கா பிரீத்திங் இருக்கட்டும் இல்ல பாக்ஸ் பிரீத்திங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் என்ன சொல்றாங்கன்னா நல்ல டீப் பிரீத்திங் எடுங்க. நீங்க எவ்வளவு டீப்பா பிரீத் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க காம் ஸ்டேட்ல உங்களால இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ பிரெத்தை ஃபோக்கஸ் பண்றதுக்கு காரணமே இந்த ஜேர்னி வித்தின் ஸ்டார்ட் பண்றதுக்காக. சூப்பராக சொன்னீங்க. அண்ட் பிரீத்தி, இப்போ நம்மளோட அந்த என்னோட சேனலில் கூட ரீசெண்ட் டேஸில் நான் வந்து ஒரு பாட்காஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன், சோலோ பாட்காஸ்ட் தான். அதில் வந்து எம்பத்தி பற்றி வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தேன். எப்படி அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து யோசிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய வந்து பேசியிருந்தேன். ஸோ எம்பத்திக்கும் இந்த செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்கிறோம்ல, இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன? ஒரு தின் லைனா இல்லை அது ஒரு திக் லைனா, இல்லை இது வந்து கடந்து போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இல்லை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல நம்ம 4 விஷயம் சொன்னோம். செல்ஃப் அவேர்னஸ், அடுத்து அதர்ஸ் அவேர்னஸ் சொன்னோம் இல்லையா? இந்த அதர்ஸ் அவேர்னஸ் மற்றவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளதான் இந்த எம்பத்தின்ற விஷயம் வருதுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி செல்ஃப் அவேர்னஸ், தன்னுடைய உணர்வையே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அடுத்தவங்களோட உணர்வை கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது. அது வந்து பாசிபிளே கிடையாது. அதனால முதல் ஸ்டெப் எப்பயுமே செல்ஃப் அவேர்னஸ் தான். நீங்க உங்க உணர்வை புரிஞ்சுக்க முடியுதா, இந்த நிமிஷம் இந்த மொமெண்ட்ல நீங்க எப்படி உணர்றீங்கன்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியுதா? ஆமா, இப்போ நான் இப்படிதான் இருக்கேன், இப்படிதான் நான் உணர்றேன் அப்படிங்கறத தெளிவா சொல்லும் பட்சத்துலதான் அடுத்தவங்க எப்படி உணர்றாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த அதர்ஸ் அவேர்னஸ்க்குள்ள எம்பத்திங்கிறது தான் முழுக்க முழுக்க வரும். ஸோ இப்போ இந்த எம்பத்தி பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது வார்த்தைகளை மட்டும் கவனிக்காம
அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்க அவங்க உணர்வுகளையும் சேர்த்து கவனிக்கிறது தாங்க எம்பத்தி. இப்போ நீங்க ஆபீஸ்க்கு போறீங்க, ஒருத்தர் டல்லா இருக்காங்க, உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அவங்க டல்லா இருக்காங்கன்னு. ஆனா நீங்க ஒரு பேச்சுக்கு போய் கேட்பீங்க, ஆர் யூ ஓகே அப்படின்ட்டு. யா ஐம் ஓகே அப்படின்னு அவங்க வாயில சொல்லுவாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், டெஃபினெட்லி தே ஆர் இன் அ ப்ராப்ளம். அவங்க ஏன் ஐம் ஓகேன்னு சொல்லும் போதே நீங்க இப்போ இஃப் யூ ஆர் நாட் அன் எம்பத்தட்டிக் பர்சன், இன்னைக்கு டாஸ்க் இதுதான் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு நீங்க பாட்டு நடந்து போயிடலாம். ஆனா அன்னைக்கு வேலை நடக்குமானா அது நடக்காது. ஏன்னா தட் பர்சன் இஸ் நாட் இன் த ரைட் ஸ்டேட் டு கேரி ஆன் த டாஸ்க். இல்லைங்களா? அப்போ அவங்க நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் நீங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட உட்காந்து, என்னப்பா எதுவும் பிரச்சனையா, என்னால ஏதாவது பண்ண முடியுமா, என்கிட்ட நீ சொல்றதுக்கு ஏதாவது விரும்புறியான்னு ஒரு 5 நிமிஷம் நீங்க பண்ணும்போது உங்க உறவு வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுது. எப்பயுமே நம்ம டீச்சரை புடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்துக்கோம். அந்த மாதிரி நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்ட நம்ம ஒரு நல்ல உறவை நம்மளால கொண்டு போக முடியுது. ஃப்ரெண்ட்லியா நிஜமாவே அவங்களோட வெல்பீயிங்ல நம்ம நிஜமாவே பாதர்டா இருக்குமா, அப்படி இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம உறவு வந்து நல்லபடியா இருக்கும். இதுக்கு எம்பத்தி ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி உணர்றாங்க, அவங்க வார்த்தைகளை தாண்டி அவங்க என்ன உணர்றாங்க அப்படிங்கறத நீங்க பார்த்தா மட்டும்தான் அவங்களால அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். இல்லையா? சோ இதுதான் எம்பத்தி. அதுலயுமே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி பிரச்சனைனா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா, எங்க வீட்டுல அப்படிதான், நான் இப்படிதான் பண்ணேன், அதெல்லாம் அங்க தேவையே இல்லை. நம்ம எப்பயுமே நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஒரு பிரச்சனை சொன்னாங்கன்னா உடனே நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுவே ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். அவங்க சொல்றதை நம்ம பொறுமையா உட்காந்து கவனிச்சாலே அவங்களுக்கு வந்து ஆமா அவங்களுக்கு அதுவே வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப கொடுக்கும். அதனால நீங்க எந்த சொல்யூஷனும் குடிக்காம, நம்மளோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் எடுத்து விடாம பொறுமையா உட்கார்ந்து அவங்க சொல்றதை கேட்க முடியுதுன்னா அதுதான் the best empathy that we can show to someone else. இந்த எம்பத்தி இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் பில்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கு. செல்ஃப் அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களோட உணர்வை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே தான் அடுத்தவங்களோட உணர்வை புரிஞ்சுக்க முடியும். அடுத்தவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிறதுல தான் இந்த எம்பத்தின்ற கான்செப்ட் வரும். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செல்ஃப் அவேர்னஸ் முக்கியம், அதுக்கப்புறமா தான் வந்து எம்பத்தியை பற்றி நம்ம யோசிக்கணும் அட்லீஸ்ட். அண்ட் நான் வந்து அந்த பாட்காஸ்டில் யூஸ்வலாக பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம வந்து ஓவர் எம்பத்தி ஃபட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வந்து பேசியிருந்தேன் அந்த பாட்காஸ்டில். நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் நிறைய எம்பத்தட்டிக்காக இருந்தீங்க அப்படின்னா கூட அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஃபட்டிக் உண்டு பண்ணும், மனச்சோர்வை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லுங்கள். அது ரொம்பவே உண்மைதாங்க. எப்பயுமே நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு இருக்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒண்ணு, நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கோம். சுத்தமா எம்பத்தினா என்னன்னே தெரியாது, நம்மளை பத்தி மட்டுமே தான் நம்ம யோசிப்போம், அடுத்தவங்களை பத்தி நமக்கு கவலையே இருக்காது. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கோம். அந்த எக்ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா தனக்கான முக்கியத்துவத்தையே நம்ம கொடுக்க மாட்டோம். முழுக்க முழுக்க எவ்ரிபடி அரவுண்ட் அஸ் ஷுட் பி ஹாப்பி. திஸ் வில் நெவர் ஹேப்பன். நம்மளே ஹாப்பியா இல்லைன்னா நம்மள சுத்தி இருக்கவங்க எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? நம்ம ஹாப்பினஸ் மட்டும்தான் எண்ட் ஆஃப் த டே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணாலும் ஹாப்பியா இருக்கிறதும் இல்லாததும் அவங்களோட சாய்ஸ். அதை நம்மளால மாத்தவே முடியாது. ஆனா நிறைய நல்ல உள்ளங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னுடைய மகிழ்ச்சியவே அர்ப்பணிச்சுக்கிட்டு அடுத்தவங்களை நம்ம மகிழ்ச்சியா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்களை விட அவங்க அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுதான் நீங்க சொல்ற எம்பத்தி ஃபட்டிக். கண்டிப்பா இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாது. எண்ட் ஆஃப் த டே நிஜமாவே உங்களால ஒண்ணுமே முடியாது. உங்களுக்கு நீங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம அம்மா காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த சாக்ரிஃபைஸ்ன்றதை நம்ம ரொம்ப பூஸ்ட் பண்ணிதான் அம்மா வந்து ஹாப்பியா இல்ல. அதான் உண்மை. அவங்க எல்லாரையும் ஹாப்பியா பாத்துக்கிட்டாலும் எண்ட் ஆஃப் த டே ஷீ இஸ் நாட் ஹாப்பி. அவங்க தனக்கு பண்ண வேண்டியதை பண்ணல. அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? எண்ட் ஆஃப் த டே பையன் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நான் இதெல்லாம் பண்ணல, இப்ப நீ என்ன பாரு அப்படின்னு சொல்லி திருப்பி எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நமக்கு வேண்டியதை நாமளே கொடுத்துக்கிட்டோம்னா பையனா இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா? இந்த இடத்துலதான் இந்த எம்பத்தி ஃபட்டிக் வருதுன்னு நினைக்கிறேன். சோ இட் இஸ் ஆல் அபவுட் த பேலன்ஸ். நம்ம சுத்தமா அடுத்தவங்களை பத்தி யோசிக்காமலும் இருக்கக்கூடாது, அதே நேரத்துல நம்மளை விட அடுத்தவங்களுக்கு முக்கியம் கொடுக்குற மாதிரியும் இருக்கக்கூடாது. பேலன்ஸ்ல இருக்கணும். சூப்பரா சொன்னீங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். பீப்புள் ப்ளீஸரா இருப்பாங்க, நம்ம வீட்லயே இருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. அது ரொம்ப எம்பத்தட்டிக்கா இருப்பாங்க. நானே சொல்லவே செஞ்சிருக்கேன், திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், உன்னை பத்தி கொஞ்சம் யோசித்து பாரு, உனக்கு ப்ரையாரிட்டி கொடு முதல்ல அப்படின்னே நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட. ஸோ இட் ஹேப்பன்ஸ். இதுவும் நடக்க தான் செய்யுது. அண்ட் பிரீத்தி, இப்போது நீங்கள் பல விஷயங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கம்யூனிகேஷன், லீடர்ஷிப் எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாஃப்ட் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களோட பர்சனல் லைஃப் எப்படிலாம் மாறி இருக்கு? எனக்கு மற்ற எல்லாமே எடுத்துட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஸ்பெஷலைஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா,
நீங்க எந்த சாஃப்ட் ஸ்கில் எடுத்தாலும் அதோட ரூட் பாத்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல தான் இருக்கு. அதனால நம்ம பழத்தை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாம ரூட்க்கு நிறைய தண்ணி கொடுத்து அதுக்கு உரம் போட்டாலே பழம் நல்லபடியா வந்துரும் இல்லையா? அதனால எதுக்கு நம்ம பழங்கள்ல ஒர்க் பண்ணணும், லெட்ஸ் ஒர்க் ஆன் த ரூட் அப்படின்னு சொல்லிதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல நான் அட்ராக்ட் ஆனது காரணம். ஸோ இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க கிட்டயுமே அது போய் அந்த ரீச் ஆகுற விதம் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா முதல்ல அதை நம்ம ஃபாலோ பண்ணிருந்துருக்கோம். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு புக்கை படிக்கிறோம், நாலேஜ் கிடைச்சிச்சு, அதை நான் அப்படியே போய் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிடணும்னா அப்ப அந்த கனெக்ட் கிடைக்கவே கிடைக்காது. நான் ஒரு விஷயத்த படிச்சிருக்கேன் அப்படின்னா அதை நான் ஃபர்ஸ்ட் நான் எனக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்ப நான் யோகா பண்ணுங்க பண்ணுங்க நான் வாயில சொன்னும் போது அவங்க பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே அந்த யோகாவை நான் முறைப்படி கத்துக்கிட்டு நான் ஒரு 6 மாசமாவது பண்ணிட்டு இது பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் வந்திருக்குங்க, நானும் இப்படிதான் பண்றதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டேன், அந்த நிலையில இருந்து நான் இந்த நிலைக்கு வந்ததுனால எனக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லும் போது அவங்க ரொம்பவே நல்லா கனெக்ட் பண்றாங்க. சோ இதுதான் எனக்கு வந்து பயங்கரமான ஹெல்ப்பா இருந்திருக்கு. எதையுமே நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு எனக்கு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எனக்கு தான் ஹையஸ்ட் நீட் இருந்தது. நான் போய் அடுத்தவங்களுக்கு சொல்லி தரணுன்றதுக்காக நான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கத்துக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப தேவையா இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா எனக்கு வந்து வாய் விட்டு அழவே வராதுங்க. எனக்கு அழறதே ரொம்ப கஷ்டம். எல்லாரும் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க, நீங்க சிரிச்ச முகமாவே இருக்கீங்க, அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சோகம் இருக்குன்றது எனக்கு தான் தெரியாது. என்னால வாய் விட்டு அழவே முடியாது. எனக்கு அப்படி அழறதுன்னா அது ஒரு கோழத்தனம்னு எனக்கு மனசுல பதிஞ்சிருச்சா அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அழறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமா இருந்தது. 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அழறது ரொம்ப கஷ்டம். ஆனா இப்போ இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள 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 போகும்போது அப்போ நமக்குள்ள அந்த மாற்றம் வருது. நீங்க நம்ப மாட்டீங்க, எங்க அப்பா இறந்து 3 வருஷம் கழிச்சுதாங்க நான் வாய் விட்டே அழுதேன். அந்த வாய் விட்டு அழுததுக்கு அப்புறம் தான் அந்த கிரீஃப் விட்டு வெளியே வந்து என்னால அதை ப்ராசஸ் பண்ணி வெளியே வரவே முடிஞ்சுது. சோ அப்ப வந்து ஓகே இப்படி ஒரு விஷயம் தேவையா இருக்கு, அது வந்து யாருக்கும் இன்னும் தெரிய கூட இல்ல, எனக்கு இந்த அளவுக்கு உதவியா இருக்குன்னா இதை நான் கொண்டு போய் மத்தவங்களுக்கும் சேர்க்கணும் அப்படின்னு தான் போச்சு. அதனால எல்லாமே எனக்கு நான் அப்ளை பண்ணி எனக்கு ஹெல்ப் ஆன விஷயத்த தான் நான் அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன். எனக்கு ரொம்ப கோவம் வரும், அது சட்டுன்னு ஏதாவது சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். இந்த கோவப்படுறதுலயே பாத்தீங்கன்னா நம்ம தெரியாதவங்க கிட்ட இப்போ அபிஷியல் எல்லாம் நம்ம கோவப்பட மாட்டோம். ஒரு அபிஷியல் ரிலேஷன் வீட்டுக்குள்ள ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் கிட்ட தான் நம்ம கோவத்தை காட்டுவோம். இது வந்து எவ்வளவு பெரிய தப்பு பாருங்களேன். நம்ம மேல உண்மையாவே அன்பா இருக்கவங்க மேல நம்ம வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுறது அவங்க பண்ணாத தப்புக்கு. இதுல எல்லாம் எனக்கு பெரிய மாற்றம். நான் வந்து இப்ப எனக்கு கோவமா இருக்கேன் அப்படின்னா நான் ரியலைஸ் பண்ணிடுவேன் கோவமா இருக்கேன் அப்படின்னு. அப்ப பாப்பா ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வரா என்கிட்ட அப்படின்னா நான் சொல்லிடுவேன், அம்மா கொஞ்சம் நல்ல ஸ்டேட்ல இல்லடா, ஐ நீட் சம் டைம், இப்போ வேணாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன், லீவ் மீ அலோன் ஃபார் சம் டைம். இது எவ்வளவு பெட்டரா இருக்கு பாருங்க. அந்த குழந்தை வந்த உடனே நான் கத்தி என்னோட கோவத்தை அந்த குழந்தை மேல காட்டி இதனால எங்களோட உறவு பாதிக்கப்பட்டு இதெல்லாம் விட்டு நான் ரொம்ப அழகா வெளியே வந்திருக்கேன். எனக்கு அந்த கடைசி 3 வருஷம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. இந்த 3 வருஷத்துல எனக்கு வந்து நல்ல குரு கிடைச்சு, எனக்கு கணேஷ்குமார்ன்றதுதான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல என்னோட மென்டர். ஸோ அவர்கிட்ட நான் 1-to-1 கோச்சிங் ரெகுலரா போய் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படியும் ரிஃப்ளெக்ட் பண்ணலாமா, இதுக்கு இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா அப்படின்லாம் பார்க்கும்போது என்னோட லைஃப்ல வந்து ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் தான். என்னை பார்த்தவங்களே சொல்லுவாங்க, நான் பார்த்த பிரீத்தி கல்பனா வேற, இந்த பிரீத்தி கல்பனா வேற அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு மிகப்பெரிய சேஞ்சை கொடுத்ததுனால மட்டுமே தான் இதை நான் மற்றவங்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பராக சொன்னீங்க. ஆனால் நம்மளோட சேஞ்ச் பிகின்ஸ் ஃப்ரம் வித்தின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீல் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைமு, அதுலேருந்து அந்த பவுன்ஸ் பேக் ஆகிறோம்ல, இது வந்து ஒரு பெரிய சாதனை தெரியுமா? அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் அது. ஸோ மோஸ்ட்லி எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் பேசும்போது இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்குன்னா, ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம சாட் ஜிபிடியை கேட்போம், ஜெமினையில் போவோம், எல்லாத்துக்குமே ஏஐ அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஊடுருவ ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்து விஷயத்துலேயும், எடிட்டிங்லேருந்து எல்லாமே. ஸோ ஒரு ஒர்க் அட்மாஸ்ஃபியரில் இல்லைனா இன்றைக்கி காலேஜ்லேருந்து அடுத்து ஒர்க்குக்கு போகிற பசங்களுக்கு இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் எப்படிலாம் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அண்டு பேசிக்கலி அவங்களுக்கு அந்த ஒரு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும். ஏன்னா என்னோடய ஃபோக்கஸ் இப்போ வரைக்கும் வந்து காலேஜஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி ஜென்ரேஷன் பசங்களை நான் பார்க்குறேன். அப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த தலைமுறையே எப்படி இருக்குது அப்படின்னா, நீ என்ன வேணால் சொல்லு, ஐ டோன்ட் கேர்,
அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக தே ஆர் அன்பாஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. எனக்கு பாஸ் ஆக வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு அ மேனேஜரல் பொசிஷன். ஏன்னா இதில் நிறைய எனக்கு ரிவார்டு வந்து ரொம்ப கம்மி, சம்பளம் ரொம்ப கம்மி, ஆனால் வேலை ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி நிறைய மைண்ட் செட் வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகிருக்கு. இன்றைக்கி ஜென்சி எந்த ஜென்ரேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே இப்போது வரப்போகிற அந்த ஜென் ஆல்ஃபா, இனி இந்த 2025லேருந்து வர பீட்டா எதுவாக இருந்தாலும் அது இன்னும் எப்படி இருக்கும்னு தெரியாது நமக்கு. ஸோ எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை எப்படி கொண்டு போகலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் ஆர் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ்? நீங்க சொன்ன மாதிரி இப்போதைய இதுல வந்து ஏஐல எவ்வளவோ ஸ்டெப் முன்னாடி போயாச்சு. ஆனா இஐ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம இன்னுமே ரொம்ப பேஸ்ல தான் இருக்கோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலாக்கு நம்மளால போக முடியாதா, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம மார்ஸ் கூட போயிடுவோம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடுது. ஆனா நம்ம என்ன உணர்றோம், நமக்குள்ள என்ன நடக்குதுன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியாம போயிடுது. இதனாலதான் பாத்தீங்கன்னா இப்போ சாப்பாடு இல்ல, அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லைன்னா அவங்களுக்கு ஒரே பிரச்சனை தான், எப்படியாவது எனக்கு சாப்பாடு கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனா நமக்கு எல்லாமே இருக்குங்க. சாப்பாடு இருக்கு, துணி இருக்கு, நல்ல வீடு இருக்கு, நல்ல வேலை இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு. நமக்கு இல்லாத எதுவுமே இல்ல. We are most successful. ஆனா அந்த மிஸ்ஸிங் பீஸ் ஆஃப் பசில் என்னன்னு தேடிக்கிட்டே இருக்கும். There is always a vacuum. இவ்வளவு இருந்து நீங்க ஹாப்பியா இல்லைன்னா there is a problem இல்லைங்களா? அந்த இடத்துல தான் இஐ வருது. எல்லாமும் இருந்தும் உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியலன்னா நீங்க அந்த ஒன் ஸ்டெப் வித் நீங்க இன்னும் எடுக்கலன்றதுதான் அர்த்தம். அப்போ இப்போதைய ஜெனரேஷன் எஸ்பெஷலி பார்க்கும் போது மொபைல் அடிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அவங்களுக்கு. இப்போ நம்ம இதுல தாத்தா இதுல பாத்தீங்கன்னா பெரிய குடும்பம், ஒரு வீட்டுல 20 பேர் இருப்பாங்க. அப்ப அவங்க கூட பேசுறது பழகுறது இதுலயே அவங்க உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, எப்படி வாழணும் வாழ்க்கைன்றத புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளோட ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அம்மா அப்பா கூட ஒரு குழந்தையாவது இருக்கும், இல்ல பக்கத்து வீட்டு பிள்ளைங்களோட நம்ம கொஞ்சம் விளையாடுவோம், அந்த மாதிரி இருந்தது. இப்ப ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப பாவங்க, இருக்கிறது ஒரு பிள்ளைதான், அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க, யாரோ டே கேர்னு ஒருத்தவங்க வந்து நாள் ஃபுல்லு கூட இருந்து பாத்துக்கிறாங்க, அவங்களும் போன்லயே தான் இருப்பாங்க. இந்த குழந்தை தனியா போனை வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்போ போன்ல தான் வந்து படிச்சுக்கிறாங்க, போன்ல தான் விளையாண்டுக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசணும்னா கூட சாட்டிங் போன்ல தான். இப்ப அந்த குழந்தைக்கு நேர்ல ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தா வாங்க அப்படின்னு சிரிச்சு கூப்பிட தெரியல, சிரிக்க தெரியல, ஈமோஜி தான் போட தெரியும். இப்படி ஈமோஜி. இது வந்து ரொம்ப 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 கவலைக்கிடமான ஒரு விஷயம். இத மாத்தணும்னா இந்த முல்லை முள்ளால் தான் எடுக்கணும்ன்ற மாதிரி அவங்க மொபைல்ல நம்ம போய் வந்தாதான் கொடுக்க முடியும். They are addicted to social media. So you jump into social media. நீங்க சோஷியல் மீடியாக்குள்ள போய் அவங்க என்டர்டைன்மெண்ட் போஸ்ட்லயே இருக்காங்களா, இந்த பெர்சன்டேஜ் யூஸ்ஃபுல் போஸ்ட்டை நம்ம அதிகப்படுத்தணும். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் என்னோட யூடியூப் சேனல்லையும் பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் 1 or 2 போஸ்ட் 1 மினிட் தான். நீங்க ரீல்ஸ் தானே பாக்குறீங்க, உங்களால 1 மினிட்டுக்கு மேல ஃபோக்கஸ் பண்ண முடியல. அந்த 1 மினிட்ல என்னால பெஸ்டா என்ன கொடுக்க முடியுமோ நான் கொடுப்பேன். ஏதோ ஒரு அல்காரிதம்ல நீ ஏதோ என்டர்டைன்மெண்ட் பார்க்கும்போது நடுவுல அந்த 1 மினிட் என்னால என்னால ஒரு இம்பாக்ட் கொண்டு வர முடியும். அவங்க இதுல அடிக்டடா இருக்காங்கன்னா அது மூலமா ஒரு நல்ல விஷயத்தை எப்படி கொண்டு போகலாம். ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். நம்ம சோஷியல் மீடியாவை எராடிகேட் பண்ணவே முடியாது, அதை நல்ல வகையில எப்படி பயன்படுத்த முடியும் தான் நம்ம யோசிக்கணும். அப்ப இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவங்களோட ஃபோக்கஸ் டைம்குள்ள எப்படி கொண்டு போய் கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நான் மனசார நம்புறேன். தேங்க்யூ. சூப்பராக சொன்னீங்க. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் என்னோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் 2016, வே பேக் இன் 2016. அதுக்கு முன்னாடி பிளாகிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு பிளாக்லேருந்து அவ்வளோவா ரீச் எல்லாம் எதுவும் பெருசாக கிடையாது. ஸோ யூடியூப் ஆரம்பித்தேன். அதில் வந்து ஹெல்த்து இது சம்மந்தமான விஷயங்களை பற்றி நிறைய பேசினேன். எப்படி தமிழில் தான் ஆரம்பித்தேன். பட் அது வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கோவிட் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா செலிப்ரிட்டிஸ்லாம் உள்ளே வர ஆரம்பித்தாங்க யூடியூப்குள்ளே. அப்போ என்னோடய சேனல்லாம் பயங்கரமாக அடி வாங்குச்சு. அது மாதிரி ஷார்ட் டேர்ம் க்ரியேட்டர்ஸ் இல்லையா நம்மளாம். ஸோ அதனால் வந்து ரொம்ப பெரிய பேக்லாக் வந்து மீட் பண்ணேன். அப்போ நான் வந்து ஐ குவிட் யூடியூப். வேண்டாம், எனக்கு திருப்பி வேறு இதில் நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், ஜனங்களோட மைண்ட் செட்டே இப்படி தான் இருக்குது, இதை தான் பார்க்குறாங்க, இதை தான் பார்த்து தொலைக்கிறாங்க, நம்மளெல்லாம் யார் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் நான் விட்டுட்டேன் கம்ப்ளீட்டாக. பட் லேட்டரான் இப்போது என்னோடய சர்டிஃபிகேஷன், சாஃப்ட் ஸ்கில் சர்டிஃபிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா இப்போ நான் டிசைட் பண்ணேன், ஓகே எனி கண்டென்ட் நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை ஒழுங்காக கொடுத்துருவோம், அதை பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய யோசிக்கக்கூடாது, அந்த டென்ஷனை நம்ம எடுத்துக்க வேணாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா,
அதை பார்த்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து மறுபடியும் என்னோட மைண்ட் செட்டை வந்து மேக்கப் பண்ணிவிட்டு பாட்காஸ்ட்டு திரும்ப வந்ததுக்கு காரணமே வந்து இதனால தான் அதை நிறுத்த முடியல. அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. நல்லதை பரப்பணும் அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. சே சம்திங் குட் நோ அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ பேர் ஒரு ரொம்ப உப்பு கொதவாதவங்கலாம் ஃபேமஸ் ஆகுறாங்க. நமக்கு ஃபேமஸ் எல்லாம் வேண்டாம், பாப்புலாரிட்டிலாம் வேண்டாம். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு 4 பேர் நல்ல விஷயம் கேட்டுக்கிறாங்களா, பார்த்துக்கிறாங்களா, அது வரைக்கும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஒரு ஸ்ட்ராங் டெசிஷனில் ஐ திங்க் ஐவ் கம் பேக். அண்ட் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து ஐ எம் ஸ்டில் நான் இதை வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ. ஏன்னா அது நீ ஷார்ட்ஸ் தான் பார்ப்பேன்னா நான் அதை ஷார்ட்டாகவே கொடுத்துட்டு போகிறேன். ஏதோ அந்த ஒரு நிமிஷமாவது ஏதோ நல்லது கேட்குறியா, தட் மேட்டர்ஸ் அ லாட். சூப்பராக சொன்னீங்க பிரீத்தி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ நேரம் நல்லா எனக்கு நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே நீங்கள் பொறுமையாக பதில் சொன்னீங்க. பட் வி கம் டு த எண்ட் ஆஃப் த செஷன். என்கிட்ட சின்னதாக ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் ஒன்று இருக்குது. யூஸ்வலாக யாராவது கெஸ்ட்டை கூப்பிட்டா டக்குன்னு ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் வச்சு அவங்கள வந்து முடித்து அனுப்புறது மொத்தமாக முடித்து அனுப்புறது தான் வேலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஷல் வி கோ? கேட்கலாமா? ஓகே. ஸோ முதல் கொஸ்டின், அதாவது உங்களோட டெய்லி ரொட்டீன், அந்த டெய்லி ரொட்டீனில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் கலந்துருக்க ஒரு விஷயம்னா எது? யோகா. சூப்பர். ஓகே. ஆர் யூ அ மார்னிங் பர்சன் ஆர் அ நைட் அவுல்? மார்னிங் பர்சன். மார்னிங். சூப்பர். நானும் மார்னிங் பர்சன் தான். ஓகே. லிசனிங் ஆர் ஸ்பீக்கிங் எது இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? லிசனிங். ஒரு புக்கை படிக்க சொன்னால் படிப்பீங்களா, இல்லை ஒரு பாட்காஸ்ட் கேட்க சொன்னால் கேட்பீங்களா? எனக்கு ரெண்டுமே பிடிக்குங்க. ஆனால் புக்கு தான் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கேன் இப்போ. இம்பார்ட்டண்ட்டாக மேபி நீங்கள் பாட்காஸ்ட் அதிகமாக கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன் நான். இல்லை? ஓகே. அப்போ இப்படி வச்சுப்போம், ஒரு புக்கா இல்லை ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட்டா? இல்லை, புக்கே ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் தான். ஆமாம், புக்கே ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் தான். ஓகே. ஆல்ரைட். எம்பத்தி ஆர் செல்ஃப் அவேர்னஸ், இது நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரீம் லொக்கேஷன். இங்கே தான் எனக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணும், ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னா அது எதுவாக இருக்கும்? ட்ரீம் லொக்கேஷன் இந்த இடம் தான் அப்படின்னு நான் ஒன்றும் வச்சில்லைங்க. ஆனால் என்னோட விஷனில் எப்பயுமே வந்து ஒரு பெரிய ஸ்டேடியம், நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, அங்கே நின்று நம்ம பேசுகிறோம், எவ்ரிபடி இஸ் லிசனிங் அப்படிங்கிற லைக் டெட் டாக். என்னங்க? TEDx talk மாதிரி. TEDx மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷன் இருக்கு. ஐ அம் நாட் வெரி ஸ்பெசிஃபிக் அபௌட் தி லொகேஷன். ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான இன்னொரு கொஸ்டின், இப்போ நீங்கள் ஒரு EA ட்ரெயினராக இல்லை அப்படின்னா என்னவா இருப்பீங்க? நான் ட்ரெயின் பண்ணலனாலும் நான் என்ன பார்த்துக்கிற அளவுக்கு ரெடியாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது வாலண்டியரிங் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஓகே. சூப்பர் சூப்பர். ஓகே. எண்ட் ஆஃப் த செஷன் வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச் பிரீத்தி. ஸோ மச் ஆஃப் எனர்ஜி. நிறைய எனக்காகவும் என்னுடைய லிசனர்ஸ்க்காகவும், இருக்கிறது கொஞ்சம் பேராக இருந்தாலும் யாருமே இல்லாத கடையில் டீ ஆற்றும் யாரோ ஒருத்தர் கூட வந்து டீ ஆற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பூவோடு சேர்ந்து நானும் மணந்தது போல் நானும் வந்து மணர்வேன் என்று நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் மீ. ரொம்ப பேஷண்ட்டாக எல்லா விஷயங்களுக்கும், எல்லா கேள்விகளுக்கும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரீத்தி. தேங்க்யூ ஸோ மச். என்னை இன்வைட் பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டாக. ஸோ என்னோட மனசுல இருந்து சொல்கிறேன், இந்த தடவை உங்கள் பாட்காஸ்ட் ரொம்ப நல்லா போய் யாரெல்லாம் ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு ரீச் ஆகுங்க. அதுதான் நமக்கு எப்பயுமே. ரெடியாக இருக்கவங்களுக்கு தானாக போய் ரீச் ஆகும். நம்ம வேலையை நம்ம பண்ணிட்டே இருப்போம். இன்னைக்கு ரீச் ஆனா ரீச் ஆகட்டும், இன்னும் 4 வருஷம் கழிச்சு ரீச் ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாம நம்ம வேலையை பண்ணிட்டு நம்ம சந்தோஷமா படுத்து. ஆமாம், எண்ட் ஆஃப் த டே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம் இல்லை? அதுதான். ரொம்ப தேங்க்யூ பிரீத்தி. தேங்க்யூ ஸோ மச்.